வணக்கம். வாங்க இன்னைக்கு தங்கத்தோட விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு ஒரு முழுமையான அலசல் பாத்திரலாம். ஏப்ரல் 6ஆம் தேதியான இன்னைக்கு விலையில என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்திருக்குன்னு நம்ம ஆழமா பார்க்க போறோம். இன்னைக்கு தங்கம் வாங்குறவங்க முதலீட்டாளர்கள்னு எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். அதாவது காலையில விலை மாறிடுச்சு, சரி, சாயங்காலம் மறுபடியும் மாறுமா இல்லையா? வாங்க கண்டுபிடிச்சிடலாம். இந்த கேள்விக்கான பதில தேடுறதுக்கு நாம முதல்ல காலையில என்ன நடந்ததுன்னு பார்க்கணும். இதுதான் இன்னைய மார்க்கெட்டோட முதல் அத்தியாயம். இன்னைக்கு நாள் தொடங்குனதே ஒரு சின்ன சர்ப்ரைஸோட தாங்க. சந்தை திறந்த உடனேயே தங்கத்தோட விலையில ஒரு குறிப்பிடத்தக்க சரிவு இருந்துச்சு. இதுதான் இன்னைய நாளோட போக்கைய தீர்மானிச்ச முதல் நிகழ்வு. சரி, இப்ப நம்பர்ஸ பாத்திரலாம். காலை நிலவரப்படி 22 கேரட் தங்கம் 1 கிராமுக்கு 140 ரூபாய் குறைஞ்சு 13,810 ரூபாய்க்கு விற்பனையாச்சு. அப்போ ஒரு சொவரனோட விலை 1,10,480 ரூபாயா இருந்துச்சு. 24 கேரட் தங்கத்தோட விலையும் நீங்க பார்க்கலாம். ஆனா இங்க கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, தங்கத்தோட விலை இவ்ளோ குறைஞ்சும் வெள்ளியோட விலையில எந்த மாற்றமும் இல்ல. காலையில விலை குறைஞ்சது சரி, ஆனா மதியானம் என்ன ஆச்சு? அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட். தங்கத்தோட விலை லேசா மேல ஏறுச்சு, ஆனா மத்த காரணிகள் எல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. இந்த முரண்பாடு தான் நம்ம ஆய்வை இன்னும் சுவாரஸ்யமாக்குது. இங்கதான் விஷயமே சுவாரஸ்யமா இருக்கு பாருங்க. ஒரு பக்கம் மத்தியான நேரத்துல தங்க விலை லேசா மேல ஏறுது, ஆனா இன்னொரு பக்கம் இந்திய ரூபாயோட மதிப்புல பெரிய மாற்றம் இல்லாம நிலையா இருக்கு. பொதுவா ரூபாயோட மதிப்பு மாறும்போதுதான் தங்கத்தோட விலையில மாற்றம் தெரியும். ஆனா இங்க அப்படி நடக்கல. இந்த முரண்பாடு தான் சாயங்காலம் என்ன நடக்குங்கிற கேள்வியை இன்னும் பெருசாக்குது. சரி, இந்த குழப்பமான தகவல்களை எல்லாம் வச்சு நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா? இதுதான் நாம ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கிற பதில். நிபுணர்களோட கணிப்பு ரொம்ப தெளிவாவே இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் பெருசா விலை மாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. சோ நம்மளோட முதல் கேள்விக்கு நேரடியான பதில் கிடைச்சாச்சு. பெரிய மாற்றம் இல்லைன்னாலும் ஒருவேளை மாறினா என்ன ஆகும்? ஒரு சின்ன ஏற்றம் இருக்கலாம்னு சொல்றாங்க. 22 கேரட் தங்கம் 1 கிராமுக்கு ஒரு 30 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்கும் உயர வாய்ப்பு இருக்கு. ஆனா இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. இப்போ தங்கம் வாங்க போற உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு தகவலை பார்க்கலாம். நிறைய பேர் கவனிக்க தவறுற ஒரு முக்கியமான விஷயம், அதாவது சந்தை விலைக்கும் கடை விலைக்கும் இருக்கிற வித்தியாசம். முதல்ல இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். சந்தை விலைங்கிறது நாம செய்திகள்ல ஆன்லைன்ல பாக்குற அதிகாரப்பூர்வமான விலை. ஆனா கடை விலைங்கிறது நாம நேரடியா நகைக்கடைக்கு போய் வாங்கும்போது அவங்க சொல்ற விலை. இந்த ரெண்டு விலையும் ஒன்னா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. இந்த வித்தியாசத்தை நீங்களே பாருங்களேன். இன்னைக்கு காலையில சந்தை விலை 1 கிராமுக்கு 13,810 ரூபாயா இருந்திருக்கு. ஆனா கடைகள்ல 13,680 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. அதாவது 1 கிராமுக்கு 130 ரூபாய் வித்தியாசம். இது தங்கம் வாங்குறவங்க கண்டிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு ஆச்சரியமான தகவல் இல்லையா? ஆக மொத்தம் இன்னைய தங்கச்சந்தை ஒரு சின்ன சரிவில் ஆரம்பிச்சு பெரிய மாற்றம் இல்லாம ஒரு சின்ன ஏற்றத்தோட முடியலான்னு எதிர்பார்க்கப்படுது. அதோட சந்தை விலைக்கும் கடை விலைக்கும் உள்ள வித்தியாசத்தையும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த கணக்குகள் எல்லாம் நாளைக்கு இப்படியே இருக்குமா? நாளைய தங்கச்சந்தையோட நிலவரம் எப்படி இருக்கும்? அந்த புதிருக்கு விடைகாண நம்ம அடுத்த அலசல்ல சந்திப்போம்.